பூவாலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். தொடர்ந்து வந்துட்டு நம்ம பூச்சி வெரைட்டிகளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பயிருக்கியும் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பூச்சி வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். பூச்சி வெரைட்டினா வந்துட்டு என்னென்னா, இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான். வேப்பங்கொட்டையும் பூண்டு, காதி சோப்பு, கோமியம் இந்த 4 இருந்தால் போதும். இதை வந்து நம்ம பயன்படுத்தி இது பண்ணுறோம். மாடி தோட்டத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா வந்து வேப்பங்கொட்டை வந்து நம்ம வீட்டுகளில் கூட கொட்டுது பாருங்கள், அந்த வேப்பம்பழம் அதெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சோன்னா அது அப்படியே வேப்பங்கொட்டை அந்த தோலோடு சேர்ந்து காஞ்சி அந்த கொட்டை வந்து ரெடி ஆகிடும். அது அப்புறம் வந்து காதி சோப்பு வந்து காதி பவனில் அந்த மாதிரி அந்த கடைகளில் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு பூண்டு, இது வந்து எவ்வளோ எடுக்கிறோன்னாக்கா, இப்போ இந்த பூச்சி வெரைட்டி எதுக்கு பயன்படுதுன்னா, பூச்சி விரட்டினா இது நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் வீட்டில் இருக்க வந்த பூச்சிங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு விரட்டணுன்னா நிறைய விதமான பூச்சி விரட்டி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா தான் வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பயன் தரும். இது வந்து எல்லாமே வந்து ஒன்றும் ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து செய்ய போகிறதில்ல. நீங்கள் போய் கடையில் போய் வாங்கினீங்கனாக்கா ஒரு பூச்சி வெரைட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா 50 ml 100 mlன்னு வாங்கினீங்கனாலே எப்படியும் 200 300 மேலே தான் கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 5 விதமானது 10 விதமான செஞ்சு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தரையை மாற்றி அடிக்கும்போது எல்லா பூச்சியுமே கண்ட்ரோல் பண்ணும். இது மாடி தோட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷேட் நெட் போட்டு பண்ணுறவங்களுக்கு இந்த தொல்லைங்க இருக்காது. அதாவது பக்கத்து வீட்டிலேருந்து வர பூச்சிகள் வந்து இருக்காது. ஷேட் நெட் போடாமல் ஓப்பனில் வந்து எல்லோரும் ஷேட் நெட் போட்டு பண்ணுறதில்ல. இப்போ வெயில் காலத்தில் ஷேட் நெட் போட்டு நீங்கள் வந்து பயிர்கள் வந்து காய்கறியோ இல்லை பூச்செடியோ எல்லாம் பண்ணிங்கனாக்கா அது வந்து நல்லா வரும். இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து மல்லி உங்களுக்கு வந்து நல்லா வரும். பூ வந்து மல்லியோட சீசன் இப்போது. பூக்கள் காய்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் இருந்துச்சுன்னா மாங்காய் இப்போ சீசன். பலா, வாழை, முக்கனியும் சீசன் இப்போது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ பார்த்திங்கன்னா மார்கழி மாதமே இதெல்லாம் பூ எடுத்துரும். மார்கழி தையில் பூ வந்துச்சுன்னா தான் வந்து பிஞ்சு எடுத்து இப்போ காய் வந்து நமக்கு பலன் கொடுக்குற டைம் இது. இதை வந்து நீங்கள் இந்த பூச்சி வெரைட்டியெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு செடிகளில் தெளிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் விழாமல் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பூக்கள் உதிராமல் முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நிறைய பூச்சி வெரைட்டியாக சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நிறைய பூச்சி தான் தொல்லையாக இருக்குது. ஆனால் பூச்சி தொல்லையாக இருக்குதுன்றதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். பூச்சி வந்து ரொம்ப நல்லது. ஒரு சில பூச்சிகள் வந்து நல்லது தரும். இன்னொரு செடிக்கு இந்த செடிக்கு கெட்டது தர பூச்சி அடுத்த செடிக்கு வந்து நல்லது தரும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து பூச்சி கொல்லி சொல்கிறது கிடையாது, பூச்சி வெரைட்டி தான் சொல்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் கெமிக்கல்னு போனீங்கன்னாக்கா பூச்சி கொல்லி தான் கிடைக்கும், பூச்சி வெரைட்டி கிடைக்காது. பூச்சி கொல்லி வந்து பூச்சி சாவடிச்சிடும். இது வேப்பங்கொட்டையை இது வந்து உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கு கையில். இதை வந்துட்டு மிக்சிலெலாம் போடக்கூடாது, மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போடக்கூடாது. அதே மாதிரி பூண்டையும் வந்து உரலில் போட்டு இடிச்சிருக்கு. இது கோமியம் வந்து ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கணும். நம்ம ஊற்றிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு வெள்ளை துணியில் இந்த வேப்பங்கொட்டை நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேப்பங்கொட்டையை இதுக்குள்ளே போட்டுடணும். அதிலேயே இந்த பூண்டு இடித்து வச்ச பூண்டையும் அதிலே உள்ளே போட்டுடணும். இப்போ இதை என்ன பண்ணோம், இப்படி கட்டிடணும். இது இப்படி ஊற போட்டுட்டு 24 மணி நேரம் இது இப்படியே ஊறணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினாக்கா இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கிடும். இந்த வேப்பங்கொட்டையோட அந்த கசப்பு அப்புறம் பூண்டோட அந்த காரம் எல்லாம் இறங்கிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது நல்ல டார்க்கு கலரில் இருக்கும். பூண்டும் வேப்பங்கொட்டையும் கலந்து ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காதி சோப்பு காமிச்சேன் இல்லையா, அந்த காதி சோப்பு எடுத்து இது வந்து 50 கிராம் வேப்பங்கொட்டை, 50 கிராம் பூண்டு, 1 லிட்டர் கோமியத்தில் இதை ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இதை எடுத்து வடிகட்டிடணும். இப்படி வடிகட்டி புழிஞ்சு எடுத்துட்டோன்னா இது வந்து வெறும் அந்த இதோட அந்த இது மட்டும் ஜூஸ் மட்டும் இறங்கியிருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இதில் இறங்கியிருக்கும். இறங்கிட்ட பிறகு அதை எடுத்து காதி சோப்பு 50 கிராம் அதை வந்து என்ன பண்ணோன்னா நல்லா கத்தியில் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு யூஸ் பண்ணிங்கனாக்கா இதுவும் வந்து ஒரு நல்ல பூச்சி வெரைட்டியாக உங்களுக்கு பயன்படும். இப்போ இயற்கை முறையில் வேப்பங்கொட்டை அப்புறம் வந்துட்டு பூண்டு வச்சு எப்படி பூச்சி வெரைட்டி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நான்.
இது பாருங்கள், இதை செய்யுங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வந்து இந்த வேப்பங்கொட்டையும் பூண்டையும் வந்து மிக்சிலெலாம் போடக்கூடாது. மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போடக்கூடாது. கையில் தான் இடிக்கணும். வீட்டில் சின்ன கூழாங்கல் இருந்துச்சுன்னா கூட அதில் இடிச்சுக்கலாம். இல்லைனா உரல் இருக்கும், சின்னதாக உரல் வச்சுருப்பீங்க, இல்லை நல்ல உரலே இருக்கும். இப்போ யாரும் மாவு அரைக்கலாம் பயன்படுத்தலாம். அந்த உரலில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா இடித்தா போதும், ரொம்பலாம் அரைக்கணுன்னா நைஸெல்லாம் அரைக்க வேணாம். இடித்து தூள் தூளாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தூளாக வச்சுட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணுறோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சு அதை பார்த்துருப்பீங்க. இதை வந்து எல்லா செடிக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பயனடையணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.